இன்றைக்கி நம்ம அழகான ஒரு வால் டெக்கர் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாங்க. இதை நம்ம ஃப்ரேம் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் கிஃப்டாக கொடுத்துக்கலாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி கியூசி. நான் உங்கள் மிஜு. நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் போடுற வீடியோஸ் எல்லாம் வாட்ச் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இந்த சிம்பிளான பட்டர்ஃப்ளை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. அதுக்காக நான் இங்கே அதே 4 ply yarn எல்லோ கலர் எடுத்திருக்கேன். நீடில் 3.5 mm ஹூக் தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. அப்புறம் இதில் 4 செயின் ஒர்க் பண்ணுங்கள். 4 செயினுக்கு அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லைங்களா, அந்த செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போது நடுவில் ஒரு ஹோல் தெரியும், அந்த ஹோலில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இப்போது நம்ம அந்த த்ரெட்டை 4 செயின் போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம ட்ரிபிள் crochet போட போகிறோம். அந்த பட்டர்ஃப்ளையோட விங்ஸுக்காக அந்த நடுவில் அந்த ஹோல்குள்ளே விட்டு நம்ம ட்ரிபிள் crochet போட்டுக்கலாங்க. ஃபஸ்ட்டு 2 threads, அப்புறம் செகண்ட் 2, அப்புறம் லாஸ்ட் 2. 3 ட்ரிபிள் crochet நம்ம ஒர்க் பண்ணோங்க. இது ரெண்டாவது. மூணு ட்ரிபிள் crochet நம்ம அந்த சென்டர் ஹோலில் விட்டு ஒர்க் பண்ணுங்க. இப்போது 3 ட்ரிபிள் crochetக்கு அப்புறம் 4 செயின் போட்டு திருப்பி அந்த ஹோல்லையே ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ பட்டர்ஃப்ளையோட அந்த பெரிய விங்ஸில் ஒரு விங்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதே மாதிரி ஸ்டிச்சஸ் ரிப்பீட் பண்ணி இன்னொரு சிறகை நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது பெரிய 2 சிறகு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ சின்ன விங்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு ஃபஸ்ட்டு 3 செயின் போட்டுக்கோங்க. இப்போது 3 டபுள் crochet போடணும். இப்போ உங்களுக்கு ஸ்டிச்சஸ் எல்லாம் ஃபெமிலியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நான் ப்ரீவியஸ் போட்டிருக்கிற வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அது போய் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மூணு டபுள் crochet போட்டதுக்கப்புறம் இப்படி கொஞ்சம் இழுத்து விட்டுக்கோங்க. சென்டர் கிடைக்கலன்னா நம்ம திருப்பி 3 செயின் போட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாங்க. இப்போது கடைசி ஒரு விங் கூட இதே மாதிரி டபுள் crochetல ஒர்க் பண்ணணும். 3 செயின் போட்டதுக்கப்புறம் இப்படி கொஞ்சம் இழுத்து விட்டுக்கோங்க. சென்டர் கிடைக்கலன்னா சென்டரில் அந்த கேப்புக்காக ஈக்குவலாக எல்லா விங்ஸும் இழுத்து விட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், ஒரு பட்டர்ஃப்ளையோட 3/4 ரெடி ஆகிடுச்சு. இனி ஒரே ஒரு விங் போட்டால் போதும். நம்ம 3 டபுள் crochet போட்டு முடிச்சிட்டோம். இப்போது நம்ம 3 செயின் போட்டு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஆனால் ஸ்லிப் ஸ்டிச் வந்து பேக்கில் இருந்து போடணுங்க, ஏன்னா அந்த த்ரெட்டு பின்னாடி வர்றதுக்கு. இது இப்படி எடுத்து நம்ம அந்த ஓட்டையில் பேக்கில் இருந்து நம்ம அந்த த்ரெட்டை அந்த லூப்பை இழுத்துக்கலாங்க. நம்ம அந்த த்ரெட்டை பேக்கில் விட்டுக்கோங்க. அந்த லாங் த்ரெட்டை பேக்கில் விட்டு இந்த மாதிரி பின்னாடி அந்த லூப்பை இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு நம்ம அந்த மெயின் த்ரெட்லேருந்து ஒரு லூப்பை இழுத்து லாங்காக எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது அந்த த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இழுத்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளையோட பெரிய 2 விங்ஸும்
சின்ன 2 விங்ஸும் ரெடி ஆயிடுச்சு நமக்கு. இப்போது இதோட சென்டர் போர்ஷன் நம்ம ஒர்க் பண்ணோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த லாங் த்ரெட் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நம்ம உள்ளே தைச்சி விட்டுக்கலாம். இந்த த்ரெட் அந்த ஸ்டிச்சுக்கு நடுவில் நம்ம இப்போ பின்னாடி உள்ளே இன்சர்ட் பண்ணி இழுத்து விட்டுக்கலாங்க. நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். அப்புறம் நம்ம எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி விட்டுறலாம். இப்போது பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளையோட ஒரு ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ அந்த சென்டர் போர்ஷன் நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்காக நான் ஒரு ரெட் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். அதை இப்படி 2 மடித்து எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன த்ரெட் போதும். அப்புறம் மடித்து எடுத்துட்டோம். இப்போ அதோட சென்டரில் இப்படி வச்சுக்கலாம். இப்படி மேலே வந்து அந்த மடித்த சைடு வர்ற மாதிரியும் கீழே அந்த விங்ஸ்க்கு நடுவில் விட்டு இப்படி மேலே கொண்டு வந்துடுங்க. இப்போது அந்த மடித்த அந்த லூப்பில் இந்த 2 எண்டை உள்ளே விட்டு இழுத்துக்கோங்க. இப்போ நம்ம அங்கே ஒரு நாட் போட்டுக்கலாம். கரெக்டாக அந்த எண்டில் வர்ற மாதிரி நாட் போட்டுக்கோங்க. அது வந்து அந்த பட்டர்ஃப்ளையோட ஹெட்டு மாதிரி தெரியும், நமக்கு தலை மாதிரி இருக்கும். ரொம்ப இழுத்துற வேண்டாங்க, ஒரு அளவாக இழுத்து நாட் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ பட்டர்ஃப்ளையோட சென்டர் போர்ஷன் ஆயாச்சு. நம்ம அந்த த்ரெட்டை வந்து கொஞ்சம் தூரம் விட்டு கட் பண்ணிக்கலாங்க. அந்த பட்டர்ஃப்ளையோட ஆன்டினா மாதிரி நமக்கு வந்துடுச்சு. இது ரொம்ப சிம்பிளான பட்டர்ஃப்ளை, ஈஸியாக பண்ணிக்கலாம். நம்ம இது மாதிரி ஒரு 3-4 இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் இதோட பார்ட் 1 வீடியோ வந்து லீவ்ஸ் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அது பார்த்துக்கோங்க. பார்ட் 3 வீடியோவில் நான் இந்த க்யூட் லிட்டில் பேர்ட் எப்படி செய்கிறதுன்னு காமிச்சிருக்கேங்க. கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.